தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என லாரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் பகுதியில் மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகி பதவியேற்பு விழா நிகழ்ச்சி சங்கத்தின் வழக்கறிஞர் திலகராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சங்க வளர்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மதுராந்தகம் லாரி உரிமையாளர் சங்கத்தின் புதிய தலைவராக கே. ராமன், செயலாளராக மோகன், பொருளாளராக குமார் ஆகியோர்களுக்கு சங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சங்கத்தின் தலைவர் பாபு அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு லாரி மூலம் பொருட்களை ஏற்றி செல்ல வேண்டும் என்றால் இதில் அதிகப்படியான சுங்கச்சாவடிகளை கட்டணங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்கள் வரக்கூடிய பணத்தில் பாதி பணங்கள் இந்த சுங்கச்சாவடிகளிலேயே வசூலிக்கப்படுகின்றனர். இதனால் லாரி உரிமையாளர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு காலாவதியான சுங்கச்சாவடிகளை இன்னும் மத்திய மாநில அரசுகள் அகற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுநாள் வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். இதனால் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உடனடியாக காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் எனவும் சுங்க கட்டணங்களை குறைக்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். இந்த சங்கத்துடைய சுமையை எடுத்த தீபத்தை அணையா தீபத்தை உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரிலே ரேஸ் மோட்டார் தொழில் வந்து சென்னையில் இருக்கிறவங்க சரி, வெளியில் இருக்கிறவங்க சரி அவ்வளோ பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு எல்லாருக்கிட்டையும் ஒரு கோபமான வகையில் உங்களுக்கு புதிய கட்டணம் இருக்கிறது, உங்களுக்கு புதிய பில்டிங் இருக்கிறது. அடுத்த கட்ட வேலைகளை 3 ஆண்டுகளில் எழுப்பிய மெக்கானிக்காக இருந்து அடுத்த கட்ட பணியாக தான் ஓனராக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். தெரிவித்துக் கொள்கிறேன், இதே வேகத்தோடு நம்மளுடைய சக்தி கூட சொன்னார், ஒட்டுமொத்த இப்ப தலைவரா நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா பழைய பொருளாதார நான் வீட்டில் தான் இருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்தேன். அது ஒரு நான் ரொம்ப பாராட்ட கடன் போட்டிருக்கேன். முழுக்க வந்து தரக்கூடாது. அதுதான் நம்மளுடைய போட்டிகள் இருக்கலாம். இதை வந்து இயல்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் நமக்கு எதிர்த்து போட்டி ஒரு வீட்டிலே இருக்கிறோம்னா ஒருத்தருக்கு ஒரு சின்ன சின்ன மனசாகவும் குறைகள் இருக்கதான் செய்யும். அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கடமை. ஏன்னா நீங்க வந்து கேள்வி கேட்பாரு, உட்கார்ந்து பேசுவாரு. ஆனா இந்த சங்கத்துடைய சுமையை எடுத்த தீபத்தை அணையா தீபத்தை உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரிலே ரேஸ்